அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு வேப்பமர கிச்சன். இது முள்ளல்ல மட்டன் குழம்பு, புளியானம், தேங்காய் பாலானம் எல்லாத்துக்கும் இதை போடலாம். எனக்கு வாக்கிங் போகும்போது கிடச்சிச்சு. இந்த முள்ளலையை வச்சு தான் தேங்காய் பால் புளிப்பானம் ரெசிபி நம்ம செய்ய போகிறோம். ஒரு 4 பேருக்கு உள்ளது செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க. இப்போது ஒரு மீடியம் சைஸு தேங்காயில் பாதி மூடி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா பால் புழிஞ்சி கட்டி பாலை தனியாக எடுத்துக்கலாம். இப்போ கெட்டிப்பாலை எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு 4 பேருக்கு உள்ள அளவுக்கு புளிப்பானம் காய்ச்ச போகிறோம். அதுக்கு மீதி உள்ள சக்கையில் தண்ணியை நல்லா ஊற்றி நல்லா புழிஞ்சி மீதி தண்ணி பாலையும் தனியாக எடுத்துக்கலாம். அதில் தான் நம்ம புளியானம் காய்ச்ச போகிறோம். நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சப்பழ அளவு 2 எலுமிச்சப்பழ அளவுக்கு புளியை ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை தான் கரைச்சி அந்த தண்ணி பாலோடு சேர்க்க போகிறேன். இப்போது புளியை கரைச்சி இதில் ஊற்றுறேன். தண்ணி பாலில் 2 தக்காளி மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிறேன். குறைன்னு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் உடச்சி போட்டுக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா போடுறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போடுறேன். இப்போ இதெல்லாம் எல்லாத்தையும் கரைச்சி வச்சுக்கலாம். தண்ணி பால், புளி, கரம் மசாலா, மஞ்சள்தூள், தக்காளி, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நம்ம கரைச்சி வச்சுக்கிறோம். புளிப்பானை காய்ச்ச போகிற சட்டியை அடுப்பில் வச்சுருக்கிறேன். இது வாழைக்காய் பொரிச்ச எண்ணெய் வேஸ்ட் ஆக்காமல் இதில் ஊற்றிக்கிறேன். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இதில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை போட்டு சுத்த வதக்குறேன். பொரியட்டும். வெங்காயத்து கூட ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகும் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து அது கூட வதக்கிங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் அது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு காரத்துக்கு தகுந்ததில் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது கலக்கி வச்சுக்கிற தேங்காய் பாலுக்கு உண்டான ரசத்தை ஊற்றுறேன். இப்போ தான் நம்ம முள்ளலையை சேர்க்க போகிறோம். இது முள்ளலை தேங்காய் பாலானம். இதுக்கு மல்லி புதினாலாம் சேர்க்க வேண்டியதில்லை. இதுதான் நல்ல வாசமாக இருக்கும். எங்கள் ஊரில் இது முள்ளலைம்பாங்க. மற்ற ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல எனக்கு. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த புளிப்பானத்துக்குள்ளே ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. ஒரு கலக்கி ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். கொதிக்கட்டும். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கொதிக்குது. புளிப்பானமோ ரசமோ ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. முள்ளலை நல்லாவே மணக்குது. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற கெட்டிப்பாலை இது கூட சேர்க்கலாம். சேர்த்து ஒரு கிளறி விடலாம். நம்மளோட முள்ளலை புளிப்பானம் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். நம்ம வீட்டில் இன்றைக்கி லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ் ஆக்கி புளிப்பானம் காய்ச்சி வாழைக்காய் பொரித்து வெண்டைக்காய் தீச்சாக்கி ஒரு உருட்டு முட்டை கிரேவியும் வச்சாச்சு. இதான் எங்கள் வீட்டில் மத்தியானம் சாப்பாடு. புளிப்பானத்துக்கு இது எல்லாமே சூப்பர் காம்பினேஷன். புளிப்பானத்துக்கு நீங்கள் எது செஞ்சாலும் நல்லாயிருக்கும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபை ஆகும். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.